அதுக்குள்ள என்ன என்னங்க அவசரம்? வண்டி ஒண்ணு சேல்ஸுக்கு இருக்கு, யார் அதிக விலை கொடுக்குறாங்களோ கொடுத்துருவேன்ற மாதிரியே சொல்றீங்க. லவ்வுங்க. பையன் வேற நேத்துல இருந்து புலம்புறான், போய் சொன்னா மச்சான், அதுக்குள்ள கார்ல ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், பொண்ணுங்க சைக்கிளா காரான்னா கார் பின்னாடி தான் போவோன்னு வந்து சொன்னான். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனா இவன் அப்படி சொன்னான்னு புரியலையே. ஒருவேளை உங்க மேல வச்சிருக்க லவ் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணுங்க, இந்த மாதிரி பசங்களை தாங்க லவ் பண்ணும். ஏன்னா பணக்கார பசங்க 15 லட்சம் ரூபா கொடுத்து காரை வாங்குவானுங்க. ஆனா 50 ரூபா கொடுத்து டோக்கன் போடுறதுக்கு கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டு மரத்துக்கடியில கொண்டு போய் விட்டுருவானுங்க. ஆனா கஷ்டப்படுற பசங்க 2000 ரூபா கொடுத்து சைக்கிள் வாங்கினாலும் அதுக்கு 4 ரூபாய் கொடுத்து டோக்கனையும் போடுவான், 2 பூட்டு எக்ஸ்ட்ராவா சேர்த்தும் போடுவான். கேட்டு தாண்டுற வரைக்கும் சைக்கிள் சேஃபா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போவான். இந்த மாதிரி ஒரு பையனை என்கரேஜ் பண்ணி லவ் பண்ணீங்கன்னா அவனு நாளைக்கு வாழ்க்கையில லிஃப்ட் ஆகி ஒரு காரை வாங்கி 50 ரூபாய்க்கு டோக்கனை போடுவான். ஏன்னா சைக்கிளுக்கே டோக்கன் போட்டவன் தானே. ஒரு சைக்கிளே ஒருத்தர் இப்படி பாத்துக்கும் போது உங்களை மாதிரி ஒரு பொண்ணு அவன் எப்படி பாத்துப்பான். யோசிங்க யோசிங்க. மச்சான் யோசிக்கிறாடா. தெருத்துல டக்குன்னு கையை பிடிச்ச சொல்றான். ஐ லவ் யூ. Thank you. நல்லா இருந்தீங்கன்னா சரி, ஏமாத்திராதீங்க. நீயும் ஏமாத்திராத. சரி மச்சான், சரி மச்சான். ஓ, எப்ப விட்டு போவாளுங்கன்னு தெரியாது. என்ன சொன்னீங்க?